A marketing manager wishes to allocate his annual advertising budget of 20,000 to media vehicles A and B. The unit cost of a message in media A is 1000 and that of B is 1500. Media A is a monthly magazine and not more than one insertion is desired in one issue. At least 5 messages should appear in media B. The expected effective audience for unit messages in media A is 40,000 and media B is 55,000. என்ன சொல்றான்னா ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு அவரோட ஆனுவல் அட்வர்டைசிங் பட்ஜெட் ஆஃப் 20,000 வந்து டூ மீடியா வெஹிக்கல்ஸ் ஏ அண்ட் பியில் வந்து அலோகேட் பண்ணுமா. ஓகேவா? டூ மீடியா வெஹிக்கல்ஸ்னா என்ன? சன் டிவி ஒன்று, ராஜ் டிவி அப்படி வச்சுக்கோங்களேன். ஓகே, ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு சன் டிவியில் கொஞ்சம் ஆடு, ராஜ் டிவி வேண்டாம், சாரி விஜய் டிவியில் கொஞ்சம், ஜி டிவியில் கொஞ்சம் ஆடுன்னு சொல்லிட்டு போடணும். அதுக்கு பட்ஜெட் வந்து 20,000 ரூபாய் வச்சிருக்காரு. மீடியா ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிட்டோட காஸ்ட் வந்து 1000, பி வந்து 1500. மீடியா ஏ வந்து ஜி டிவியில் போடுறதுன்றது வந்து மந்த்லி மேகசின். இல்ல மேகசின்ஸ் ஏதாவது ரெண்டு பேர் சொல்லுங்களேன், யாராவது ஏதாவது மந்த்லி மேகசின்ஸ். என்னமா என்னமா யாரோ சொன்னீங்க அதோ. எனக்கு கேட்கவே மாட்டேங்குது. சரி பரவாயில்ல, நானே சொல்றேன். மந்த்லி மேகசின்றது வந்து இப்போ தலால் ஸ்ட்ரீட் அதுன்றது மந்த்லி மேகசின். ஓகேவா? அதுக்கப்புறம் அவுட்லுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் வரும், அது மந்த்லி மேகசின். இதில் மந்த்லி மேகசின்ல இவங்க வந்து மீடியா ஏ வந்து நாட் மோர் தென் ஒன் இன்சர்ஷன் இஸ் டிசைட் இன் ஒன் இஷ்யூ. அப்படின்னா என்ன? மினிமம் ஒன்று போதும். ஓகேவா? மினிமம் ஒன்று போதும் அப்படின்றாங்க. இதுல அட்லீஸ்ட் 5 மெசேஜஸ் வரணும். அட்லீஸ்டா மினிமமாவது, ஓகே மினிமமாவது எனக்கு 5 மெசேஜஸ் வரணும் அப்படின்றது. அது வந்து நாட் மோர் தேன் ஒன் இன்சர்ஷன் இஸ் டிசைட் ஆன் இன் ஒன் இஷ்யூனா அவ்வளவுதான், மேக்ஸிமமே அவ்வளவுதான். இது வந்து மினிமமாவது 5 இது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம்னா என்ன அர்த்தம்? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. மினிமம்னா என்ன அர்த்தம்? கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஸோ த எக்ஸ்பெக்டட் எஃபெக்டிவ் ஆடியன்ஸ் ஃபார் யூனிட் மெசேஜஸ் வந்து எவ்வளோ? 40,000 மீடியாவில். இதுதான் வந்து அவங்களோட மேக்ஸிமமான இது. எக்ஸ்பெக்டட் எஃபெக்டிவ் ஆடியன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளவுதான் மேக்ஸிமம் லிமிட். ஏக்கு வந்து 40,000 ரூபாய் ஆடியன்ஸ், பிக்கு 55,000 ரூபாய். அப்ப இது மூணுத்தையும் அவங்க வச்சு அவன் ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் ஸ்டெப் 1 z is equal to x1 plus 55,000 x2. Subject to the constraints என்ன சொல்றாங்க? 1000 x1 plus 1500 x2. பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன? 20,000. 20,000 ரூபாய்க்கு மேல போக முடியாது, ஏன்னா 20,000 ரூபாய். ஸோ அது அதுக்கு கம்மி இருக்கிறதுனால லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. இதுல ஒண்ணு என்ன சொல்றாங்க? மந்த்லி மேகசின் ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்தா போதும். அப்ப 12 மாசத்துக்கு எவ்வளோ? x1 லெஸ் தேன் ஈக்குவல் டு 12, ஏன்னா ஆனுவல் இது இல்லையா? அட்லீஸ்ட் 5 மெசேஜஸ். அட்லீஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன்? கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு x1. இது வந்து எக்ஸ், ஆமா இது எப்படி எழுதலாம்னா, should appear at least 5 messages should appear in media B க்கு வந்து x1 கிடையாது, இது x2 greater than or equal to 5 இல்ல minus x2 less than or equal to -5. நீங்க இப்படி எழுதிக்கோங்க, x2 greater than or equal to 5 போட்டுக்கோங்க. புரிஞ்சுதா? அப்புறம் as usual where x1 x2 greater than or equal to 0 non negativity constraint. x1 என்னன்றது என்னது? இங்க இருக்கிற annual number of insertions இங்க கொடுக்குறாங்க பாருங்க, insertions or messages for media A. x2 and annual number of insertions messages for media B. யாருக்கா டவுட் இருக்கா? யாருக்கா டவுட் இருக்கா? திருப்பி எடுக்கட்டுமா? Illustration 10. 1 unit of product contributes rupees 7 and require 3 units of raw material and 2 hours of labor.
1 unit of product B contributes rupees 5 and requires 1 unit of raw material, 1 hour of labor. Availability of raw material at present is 48 units and hence there are 40 hours of labor. 1 unit of product A வந்து 7 ரூபாய். அதுக்கு 3 unit of raw material 2 hour of labor. 1 unit of product B க்கு வந்து 5 ரூபாய் and require 1 unit of raw material and 1 hour of labor. So ஒரு யூனிட் ப்ராடக்ட் A பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சொல்லிருக்காங்க? Contributes 7 and requires 3 units of raw material. அப்போ raw material ப்ராடக்ட் A க்கு எவ்வளவு தேவை? 3 units. லேபர் எவ்வளவு தேவை? 2 hours. ஓகே, கான்ட்ரிபியூட்ஸ் எவ்வளோ? கான்ட்ரிபியூட்ஸ்னா என்ன அர்த்தம்? ப்ராஃபிட் கொடுக்கறது. ப்ராஃபிட் எவ்வளவு கொடுக்கறது? 7 rupees 7. இது வரைக்கும் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? என் வாய்ஸ் கேட்கலையா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இந்த மாதிரி நீங்க ஒரு குட்டி டேப்லர் காலம் மாதிரி போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகே, அப்புறம் என்ன சொல்றான்னா 1 யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் பிக்கு என்ன சொல்றான்னா கான்ட்ரிபியூட்ஸ்னால என்ன அர்த்தம்? ப்ராஃபிட் 5 ரூபாய். requires எவ்வளோ? 1 யூனிட் ஆஃப் raw material and 1 hour of labor. ஆனா எவ்வளவு இருக்கு? கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன இங்க? எல்லாத்துக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. ஒண்ணு அந்த சம்ம ப்ராஃபிட் பத்தி பேசுறதா இல்ல காஸ்ட் பத்தி பேசுறதா? ப்ராஃபிட் பத்தி பேசிச்சுன்னா என்ன அர்த்தம்? மேக்ஸிமைஸ். காஸ்ட் பத்தி பேசிச்சுன்னா என்ன அர்த்தம்? என்ன வரும் நந்தனா? மினிமைஸ். இப்படிதான் நீங்க சம் பார்க்கணும். ஓகே, அப்புறம் என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இதோட கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன, இவ்வளவுதான். எல்பிபி ப்ராப்ளம்ல இவ்வளவுதான். 7 மார்க், இதுக்கு மேல உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. கிராஃபிக்கல் மெத்தட் கொடுப்பாங்க, அதை நான் சொல்லி தரேன். ஓகே, சரி, ஓஆரை பொறுத்த வரைக்கும் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் மட்டும் நான் சொல்லி தரேன், ஆனா அதை கடைசியா அட்டென்ட் பண்ணுங்க, ரொம்ப டைம் கன்சியூமிங். மற்றது எல்லாமே நீங்க இந்த மாதிரி குட்டி 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 டப்பா போட்டு ஈஸியா அட்டைன் பண்ணலாம். கன்ஸ்டன்ட் என்ன சொல்றான்? ரா மெட்டீரியல் 48 யூனிட் தான் இருக்கும் கன்ஸ்ட்ரெயின்ட். கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்னடா கீர்த்தனா? கீர்த்தனா கேக்கலையா? மித்ரா, கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்னடா? நந்தனா, கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்னடா? லிமிட்டிங் ஃபேக்டர். கன்ஸ்ட்ரெயின்ட் இவ்வளவுதான் இருக்கு, 1/2 கிலோ ரவை தான் இருக்கு, ஆனா 6 பேருக்கு நான் வந்து கேசரி பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வீட்ல நடக்கும்ல சம்டைம்ஸ். எண்ணெய் வந்து சும்மா ஒரு 200 கிராம் தான் இருக்கும், 10 பேருக்கு அப்பளம் முறிக்கிற மாதிரி இருக்கும். அது கன்ஸ்ட்ரெயின்ட் சிச்சுவேஷன். ஓகே, இப்போ பாகிஸ்தானோட வார் வருது இல்ல, பார்டர்ல வந்து பாகிஸ்தான் கிட்ட வந்து ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன இங்க? ரா மெட்டீரியலோட கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன? 48 யூனிட். செல்லம்மா, இதெல்லாம் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டீங்களா? அம்மா கீர்த்தனா, நீங்க முடிச்சிட்டீங்களா கண்ணா? ஓவாரோடது சரி. ஓகே, ஓகேடா. ஓ, கொஞ்சம் இந்த ஒரு அனதர் ஒரு 10 டேஸ்க்கு கொஞ்சம் எல்லாம் பார்த்துக்கோங்க கண்ணா, சரியா? இந்த நெட் இஷ்யூ கரெக்டா டைமுக்கு ஜாயின் பண்ணிடுங்க. அப்படி ஏதாவது ரொம்ப அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டான்சஸ்னா புரியுது. அப்புறம் ஹோம்ஒர்க்கு முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன் பண்ண பாருங்க. கிளாஸ்க்கு கரெக்டா வந்துருங்க. ஓகேவா? பாருங்க. இப்போ இதான் கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்லமா, இப்போ எல்லாம் போட்டோமா? இப்போ பாருங்க, அழகா அப்படியே இதை எடுத்து இந்த மாதிரி நம்ம எழுதணும். maximize z is equal to 7x1 plus 5x2. see x1 x2ன்றது ஒண்ணும் இல்லடா, number of units of product. இது see end of the day
எனக்கு வந்து இதுலேருந்து என்ன வரும்னா எனக்கு ப்ராடக்ட் ஏயோட ப்ரொடக்ஷனும் ப்ராடக்ட் பி ப்ரொடக்ஷனும் பண்ண போறேன்ல, அதனால x1 and x2 denote the number of units of. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஆன்சர் அப்ரோச் பண்ணும்போது x1 x2ன்றது என்னன்னு டிரைவ் பண்ணிக்கணும். அது எப்படி டிரைவ் பண்ணிக்கணும் மேம் அப்படின்னா, நான் ப்ராஃபிட் எதை பார்க்க வரேன், ப்ராஃபிட் யூனிட் பி, ஏக்கும் பிக்கும் எனக்கு நல்லா இருக்கணும் பாப்பா. இது எப்போ பியோட யூனிட்ஸும் ஏயோட யூனிட்ஸும் x1 x2வா இருக்கும், அப்படிதான் நீங்க பார்க்கணும். see where it is going to land up, இந்த எலிமெண்ட்லாம் இருக்கு, காஸ்ட் எலிமெண்ட் இருக்கு, constraint element இருக்கு, எல்லாமே இருக்கு. where I'm forwarding it, where it is actually focusing on, அதோட அல்டிமேட் இது எங்க போய் முடியறது, அந்த முடியறது தான் x1 x2வா இருக்கும். புரியுதா எல்லாருக்கும்? டவுட் இல்லையே? ஓகேவா செல்லுமா? இப்போ சிடபிள்யூ படிக்கிறீங்க, உங்களோட ஃபைனல் இது என்ன? getting a good salary, கரெக்டா? ரிசல்ட் finally getting a good salary இல்லையா? so xbd, x denotes the salary of நந்தனா, அந்த மாதிரி வரும். so what it is projecting, இப்போ ப்ரொடக்ஷன்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், அந்த மாதிரி வரும். சரியா? ஸோ ப்ராஃபிட் இங்கே பாருங்களேன், இங்கே போட்டதை வச்சு அப்படியே சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. மேக்ஸிமைஸ் 7x1 plus 5x2 சப்ஜெக்ட் டு என்ன, 3x1 plus 1x2. கன்ஸ்டன்ட் என்னடா சொல்றான், மேக்ஸிமம் இதுன்றான். அப்ப மேக்ஸிமம்னா என்ன அர்த்தம், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, கரெக்டா? அந்த சைன் போட்டுறணும். இதுவும் 40 hours தான் இருக்குன்னா அப்ப லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அந்த சைன். அப்புறம் x1, x2 greater than equal to 0 subject to the non negativity constraint external, இது அவ்வளவுதான். ஸோ ஸ்டெப் 1 என்ன பண்ணணும், இதை டிஃபைன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 என்னன்னா, given இந்த மாதிரி அழகா டேபுலர் காலம்ல போட்டுக்கோங்க. ஸ்டெப் 1 என்ன, arrange the data in a tabular column. Step 2, clearly specify the constraint, maximum, minimum, அப்புறம் minimum constraint, இது கரெக்டா ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். அப்புறம் define x1, x2 variables clearly. Step 4, அடுத்தது என்ன பண்ணணும், check whether the sum is for maximization of profit or minimization of cost. Next, subject to the given data. Step 3, 6, apply, identify whether it is for greater than or equal to or less than or equal to. Step 6, non-negativity constraint to be written. இது ஒண்ணும் இல்லடா, இது ஸ்டாண்டர்டா, இது என்னன்னா x1, x2 greater than or equal to 0. Step number 8. Frame the sequence. அதாவது sequence கரெக்டா இருக்கான்னு பாருங்க. Sorry, check the sequence once again for the mathematical formulation of LPP. இப்போ இந்த dual of the above problemன்றது எப்படி மாறுது பாருங்க கண்ணா. இப்போ இதெல்லாம் ப்ராஃபிட் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறோம்ல, இதை நான் வந்து மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறேன்னா என்ன அர்த்தம், அப்போ இந்த 48 யூனிட்ஸ் 40 ஹவர்ஸ்க்கு இருக்கு இல்லையா, that will become a minimization of cost. ஓகேவா? so 48y1 plus 48y2
see இங்க நான் ப்ராஃபிட்ட முன்னாடி வச்சு நான் பண்றேன். இங்க நான் இப்ப காஸ்ட் முன்னாடி வச்சு பண்ணோம். அப்ப இந்த டேட்டா வரும். இது கன்ஸ்ட்ரெயின்ட்டா இருக்கு. அப்ப எனக்கு கன்ஸ்ட்ரெயின்ட்டா இருந்ததுன்னா என்ன? அப்போ எனக்கு ஏவ பொறுத்த வரைக்கும் 3y1 plus 2y2 அப்படி வந்துரும். ஓகேவா? அப்ப வந்து எனக்கு அது எப்பவுமே greater than equal to 7 இருக்கணும். அதே மாதிரி இதுவும் இந்த ரா மெட்டீரியல் பிளஸ் காஸ்ட் மினிமமா இருக்கணும் இல்லையா? ஸோ அப்ப வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 5க்கு போகணும். ஏன்னா 5 விட கிரேட்டர் தான் இருந்தா கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 5 ஜாஸ்தியானா தானே எனக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி சிச்சுவேஷன் அது. அப்போ y1 and y2 are dual variables indicating the shadow prices of raw material and labor. y1 ன்றது raw material ஓடுது. ஓகேவா? இது ரெண்டுத்தோடுது. ரா மெட்டீரியல் காஸ்ட் 7 அதாவது அவங்க சொல்றது. அதே மாதிரி 1 இது வந்து 5. ஸோ இதோட அப்படியே உல்டா மேக்ஸிமைசேஷன் வருது. டூவல் ஆஃப் தி அபோவ் ப்ராப்ளம்னா உல்டா வி ஆர் எக்ஸ்பிரஸிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட். இந்த சம் புரியுதா? யாருக்காவது இந்த சம் டவுட் இருக்கா? புரியுது. குட். இதை நான் கொடுத்துருக்காங்கடா. நான் அதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடா இங்க போடுறேன். வேற எதுவும் இல்லை. ஓகேவா? இந்த x1 x2 டிட்டர்மைன் பண்றோம்ல கண்ணா, அதுக்கு பேர் டிசிஷன் வேரியபிள்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமைஸ் மினிமைஸ் z ஈக்குவல்னு சொல்றத ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. சப்ஜெக்ட் டுன்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிக்கிறோம் இல்லையா, அதை கான்ஸ்ட்ரெயின்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஓகே, ஃபீஸிபிள் ஸ்பேஸ்ன்றது எல்பிபியில் ஜென்ரலாக வராது. அதனால இது ஸோ டிசிஷன் வேரியபிள்ன்றது டிஃபினேஷன் ஆஃப் x1 x2. ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இஸ் maximize or minimize subject to the constraints. ஓகேவா? ஓகே, நான் ஒரு 2 minutes டைம் கொடுக்குறேன்டா. இந்த சம் பாருங்க, உங்களுக்கு புரியுறதா பாருங்க. illustration 11 go through பண்ணுங்க. ஒரு 10:38 10:45 வரைக்கும் டைம் கொடுக்குறேன் பாருங்க. ஒரே நிமிஷம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன்டா. Mutual fund has cash resources of 200 million for investment in a diversified portfolio. Table below shows the opportunities available, their estimated annual yields, risk factor and term period details. Formulate a linear program model to find the optimal portfolio that will maximize returns and considering the following policy guidelines. All the funds available may be invested. Weighted average period of at least all the funds available may be invested. Okay. Weighted average period of at least 5 years as planning. Minimum வந்து பிளானிங் ஹாரிசன் தான் என்ன அர்த்தம்னா அந்த இது இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கலாம் அந்த பைசான்னு அர்த்தம். ஸோ அட்லீஸ்ட் 5 இயர்ஸ். வெயிட்டட் ஆவரேஜ் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து 0.20க்குள்ள எக்ஸீட் ஆகக்கூடாது. அப்பனா மேக்ஸிமம் 0.20, அதுக்கு மேல எக்ஸீட் ஆகக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஸ்பெகுலேட்டிவ் ஸ்டாக்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ரியல் எஸ்டேட்டும் ஸ்பெகுலேட்டிவ் ஸ்டாக் வந்து டு பி நாட் மோர் தென் 25% ஆஃப் தி மணி இஸ் இன்வெஸ்டட். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ₹1 இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா இது ரெண்டுத்தோட வேல்யூ வந்து 25% ஆஃப் ₹1 என்ன 0.25. இது ரெண்டுத்தையோடதும் சேர்த்து அந்த 0.25 ஆஃப் தி டோட்டல் இது வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது. ஸோ மேக்ஸிமம் என்ன அர்த்தம்னா 25க்குள்ள தான் இருக்கணும் இது ரெண்டுத்தோட காம்போ அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சே ஃபார் எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்குன்னாங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய்யோட இதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து should not be more than .
25% of the monies invested in total. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு constraint. முக்கியமான constraint. First constraint என்ன? At least 5 years as a planning horizon இருக்கலாம். constraint சொல்ல முடியாது information. risk factor வந்து கண்டிப்பா ஒரு முக்கியமான condition. அப்புறம் இது ஒரு முக்கியமான condition. இப்ப பாத்தீங்கன்னா பேங்க் கொடுத்துருக்காங்க ட்ரெஷரி நோட்ஸ், கார்பரேட், ப்ளூ சிப், ஸ்பெகுலேட்டிவ், ரியல் எஸ்டேட்ஸ், ஆனுவல் ஈல்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் வந்து நீங்க டோட்டல் பண்ணி பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ்ன்றதுனால கிட்டத்தட்ட 1 கிட்ட வரும். 9.5, 8.5, 12, 15, 32.5. ஒரு நிமிஷம் இருங்க. 9.5 plus 8.5 plus 12 plus 15 plus 32.5 plus 35. In terms of 112.5% of annual yield. 12, 15. Okay. Total 112.5% கிட்ட வருது. சரி, ஓகே. annual yield, risk factor கொடுத்துருக்காங்க, term period கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்போ 6 different alternatives, அதை x1, x2, x3 வச்சுக்கலாம். x1 இது, x2 இது, x3 இது, x4, x5, x6. x5, x6 மட்டும் ஒரு constraint இருக்கு. என்ன constraint அப்படின்னா இல்ல ரியல் எஸ்டேட்டுக்கும் ஸ்பெகுலேட்டிவ் ஸ்டாக்குக்கும். ஸோ ரியல் எஸ்டேட்டுக்கும் ஸ்பெகுலேட்டிவ் ஸ்டாக்குக்கும் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, அதோடது வந்து 25% should not be more than. அப்பனா என்ன அர்த்தம்னா less than or equal. என்னமா? சொல்லுங்கம்மா. மித்ரா சொல்லுங்க. சரி, ஓகே. சரி, ஓகே. சரி, ஓகே கண்ணா, தேங்க்யூ. ஓகேம்மா, தேங்க்ஸ். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து x1, அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து லெஸ் தேன் 1 இருக்கணும். என்ன ரீசன் அப்படின்னா இப்போ வந்து இது எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னா பெர்சன்டேஜா எடுத்துட்டு போறதுனால 100 போடாம 1 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க, வேற எதுவுமே இல்ல. ஓகேவா? லெஸ் தேன் 1ன்ற ரீசன் என்னன்னா கம்பைனிங் ஆஃப் ஆல் த இது ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது எல்லாமே டெசிமலா இருக்கிறதுனால 1 எடுத்துக்கிறாங்க. இப்போ அடுத்த கண்டிஷன் என்னன்னா ரிஸ்க் ஃபேக்டர் எவ்வளோ? 0.02 x1 x இது பிளஸ் திஸ் எல்லாமே அவங்க என்ன சொல்றாங்க 0.20 மேக்ஸிமம். இப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0.20, அது கன்ஸ்ட்ரெயின்ட். அடுத்த கன்ஸ்ட்ரெயின்ட்டோட இது என்ன? 5 வருஷம்ன்றது அடுத்த இன்ஃபர்மேஷன் கன்ஸ்ட்ரெயின்ட். அது என்ன சொல்றாங்க பிளானிங் ஹாரிசன், அதாவது 6x1 plus 4x2 plus இது so and so should. இது வந்து அவங்க என்ன சொல்றாங்க அட்லீஸ்ட் 5 இயர்ஸ். அட்லீஸ்ட் 5 இயர்ஸ்னா என்ன அர்த்தம்? கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. மேக்ஸிமம்னா என்ன அர்த்தம்? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. should not be more than 25% னா என்ன அர்த்தம்? less than or equal to. so அது முடிச்சதுக்கு அப்புறம் as usual non negativity conditions. இங்க அரேஞ்சே பண்ணுவா, நான் சம்லே அரேஞ்ச்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க கிளியரா. சம்லே அரேஞ்ச்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்ல ப்ராப்ளம் இல்ல.
அவ்வளவுதான். ஏதாவது டவுட்? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நல்லா பார்த்துக்கோங்க. வர சான்சஸ் இருக்கு இந்த வாட்டி. கோ த்ரூ பண்ணுங்க இந்த கொஸ்டின். இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி வந்தாலே அது மேக்ஸிமைசேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்? அதுல ப்ராஃபிட் தானே பார்க்க போவோம் இல்லையா? பாருங்க மித்ரா, சிவா புரியுறதா பாருங்க செம்ம. நந்தனா ஜாயின் பண்ணலையா மித்ரா? சரி ஓகே. சரி கண்ணா, ஓகே நான் கண்டினியூ பண்ணலாம். ம். மித்ரா உங்களுக்கு இந்த சம் புரியுறதா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் மித்ரா, இந்த வாட்டி வந்தா வரலாம். சிவா இந்த சம் ஓகேவா உங்களுக்கு? இதுல நீங்க முக்கியமான கரெக்ட். ஆனா ஏன் இது ஏன் என்ன ஏன் இது மிஸ் அவுட் ஆயிடுச்சு நீங்க போடுறதுக்கு? மறந்துட்டீங்களா? ம், ம், ம். சரி ஓகே ஓகே. சிவா இது ஓகே இல்ல சிவா? அடுத்தது மூவ் ஆகலாமா? ஓகே. illustration 14. வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைஸ்? இது ஒன்றும் இல்லை கண்ணா. நம்ம அந்த அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரின்னு 10th படிப்போம். y is equal to mx plus b. mன்றது வந்து ஸ்லோப்பு. ஓகே, மேக்ஸிமைஸ் z is equal to 15x plus 45y. ஆக்சுவலா இது நான் ஹானஸ்டா சொல்லணும்னா எனக்கு இது எங்க அப்ளை பண்றாங்கன்றது எக்ஸாக்டா தெரியல. நான் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். எல்பிபி மாதிரி நாங்க போட்டிருக்கோம். பட் இது எங்க ஒர்க் அவுட் பண்றாங்கன்னு எனக்கு எக்ஸாக்டா அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரின்னு சொல்லிட்டு அதுல நாங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். நான் தியரிட்டிக்கலா பார்த்திருக்கேனே தவிர ப்ராக்டிக்கலா இதை நான் எங்க அப்ளை பண்ணியிருக்கேன்றது எனக்கு ரீகலெக்ட் பண்ண முடியல. பட் இப்போ நான் ஓவராலா ஃபார்முலா பேஸ்டா சொல்லி தரேன். இதோட இந்த மாதிரி ஸ்லோப்னு கொடுத்தாலே ஸ்லோப்போட ஃபார்முலா என்னன்னா y is equal to mx plus b. m வந்து ஸ்லோப். அப்பனா y is equal to mx plus b. yன்றது வந்து இங்க 45y is equal to minus 15x plus b plus z. எது எப்படின்னா ஒன்றும் இல்லை, y இருக்கிறத நான் ஒரு சைடா எடுத்துட்டு வரேன், x இருக்கிறத ஒரு சைடா எடுத்துட்டு வரேன், பிளஸ் பின்றத வந்து லைக் அதுதான் இசட்னு அர்த்தம், கான்ஸ்டன்ட்ன்ற மாதிரி. ஓகே, அப்போ இதை நான் அப்படியே 15x இந்த பக்கம் y அப்படியே இந்த ஈக்குவேஷன் வச்சுட்டு 15x அந்த பக்கம் மூவ் பண்றேன்னா இந்த மாதிரி வரும். So y is equal to mx plus b. So y பக்கத்துல 45y எழுதிக்கலாம். ஸோ 15x அந்த பக்கம் மூவ் பண்ணோம்னா மைனஸ் 15x ஆயிடும். அதே மாதிரி பிளஸ், அதாவது இது எப்படி எப்படி பண்றாங்கன்றா இது எப்படி ஒர்க் அவுட் ஃபர்ஸ்ட்லேயே சொல்றோம். y எல்லாம் ஒரே மாதிரி. இப்போ இதை வந்து y ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ லெட்ஸ் டேக் லைக் திஸ். z is equal to 15x plus 45y. இப்போ நான் இதை அப்படியே வச்சுட்டு z இந்த பக்கம் ஸ்வாப் பண்றேன், y இந்த பக்கம் எடுத்துட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். minus 45y is equal to 15x minus z. அப்போ y என்ன ஆகும்? y is equal to 15x divided by minus 45 minus z divided by minus 45. So இப்படி நான் பண்ணேன்னா this will be again 15 divided by இது வந்து minus 1 by 3. அதாவது வெறும்னா x ஓட பார்ட் இருக்குல்ல,
இதை மட்டும் எடுத்து நான் பண்றேன் இல்லையா, எம்எக்ஸ் எம்ன்றது தான் வந்து இங்க ஸ்லோப்ன்றது, அதை மட்டும் நான் கண்டுபிடிக்கிறப்ப which is -1/3. அவ்வளவுதான். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன் எம்சிக்யூ, ஞாபகம் வச்சுக்கோங்க. illustration 15 கிராஃப். கிராஃப் ஹோல்ட் பண்ணிக்கோங்க, நான் சொல்லித்தரேன் சரியா. கிராஃப் ஹோல்ட் பண்ணிக்கோங்க, கிராஃபும் சிம்ப்ளெக்ஸும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேசிக் டெர்மினாலஜிஸ், இப்போ நம்ம we are going to பார்க்குறேன். ஆமா சிம்ப்ளெக்ஸ் சிவா, நான் இப்போ போடல சிம்ப்ளெக்ஸ். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் போட்டுக்கோங்க, சிம்ப்ளெக்ஸ் நான் வந்து சொல்லித்தரேன் உங்களுக்கு. சிம்ப்ளெக்ஸ் கடைசி ஆப்ஷனா வச்சுக்கோங்க. சிம்பிள் சிம்ப்ளெக்ஸ் 17 அதே தான். Solve the following problem by simplex method. ஆமா சிவா, அதுவும் சிம்ப்ளெக்ஸ். So transportation problem was originally developed by F.L. Hitchcock in a study entitled The Distribution of a Product from Several Sources to Numerous Locations. Transportation model deals with the transportation of a product manufactured at different plants or factories to a number of different warehouses. டிரான்ஸ்போர்ட்டேஷனோட பர்பஸ் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு பர்டிகுலர் டெஸ்டினேஷன் நான் ரீச் பண்ணும், இந்த இடத்துல இருந்து ஒரு பர்டிகுலர் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணோம்னா, ஸோ லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். இப்போ இங்கே நான் தூத்துக்குடி டெஸ்டினேஷன் ரீச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், என்னெல்லாம் மோட்ஸ் இருக்கும். நான் இங்கேருந்து திருநெல்வேலி கிளம்பி திருநெல்வேலி வரைக்கும் ட்ரெயினில் வந்து அங்கேருந்து பஸ்ஸில் வரலாம், இல்லை திருநெல்வேலி வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து லைக் கேப்ல போகலாம் கரெக்டா. இல்லை நான் டேரெக்டாக இங்கேருந்து தூத்துக்குடி ட்ரெயின், சென்னையிலேருந்து தூத்துக்குடி ட்ரெயின் இருக்குல்ல சிவா, முத்துநகர் எக்ஸ்பிரஸ் டேரெக்டாகவே நான் பண்ணலாம் இல்லையா. இல்லை நான் இங்கேருந்து வந்து கோயம்புத்தூர் போயிட்டு அங்கேருந்து திருநெல்வேலி போய் அப்படி ஸோ நிறைய வேஸ் இருக்குல்ல ஒரு டெஸ்டினேஷன் ரீச் பண்ண. அப்போ எந்த ரூட் எடுத்தேன்னா எனக்கு மினிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஆகும்ன்றத நான் யோசிப்பேன்ல, அதை தான் ஓவர்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்ற சாப்டர்ல படிக்க போறோம். புரியுதா மித்ரா? புரியுது. ஓகே மித்ரா, என்னாச்சு சவுண்டே இல்ல? ஆ ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல்ன்றது என்னன்னா, என்னோட பிளான்ட்லேருந்து ஓகே, பிளான்ட்லேருந்து வேர் ஹவுஸ்னா என்ன அர்த்தம் மித்ரா? வேர் ஹவுஸ்னா என்ன அர்த்தம்? ஸ்டோரேஜ் பிளேஸ். சூப்பர். ஸோ என்னோட பிளான்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிலேருந்து கூட்ஸை வந்து நான் ஸ்டோர் பண்ணணும்ல, எல்லாமே சம்டைம்ஸ் விற்கலன்னா ஏதாவது ஒன்று ரீட்டைன் ஆகிடும் இல்லையா. இப்போ நான் அதை விற்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சாரி விற்க போகிறேன்றது, அது விற்கல, அதை நான் ஸ்டோர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அப்போ நான் வேர் ஹவுஸில் போடுவேன். அப்போது என்னோட ஃபெசிலிட்டிலேருந்து நான் வேர் ஹவுஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எடுத்துகிட்டு போயானோம்ல, அப்போ ஒரு ஃபிசிக்கல் மூமெண்ட் இஸ் இன்வால்வ். அப்போது the transportation cost which I am going to incur, I have to plan it in such a way that it is minimum. Cost is transportation cost is minimum. See, plant line warehouse மட்டுமா மேம்னா கிடையாது. warehouse லேருந்து ஹோல்சேலர் சைட்டுக்கு போகிறது, ஹோல்சேலர் ரீட்டைலர் சைட்டுக்கு போகிறது, ரீட்டைலர்லேருந்து கஸ்டமர் சைட்டுக்கு போகிறது, அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காக physical movement of goods will happen. In those circumstances, how are you really dealing with the technique of minimization of your cost is going to be the ஸ்டோரி லைன் ஆஃப் திஸ் சாப்டர். டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதுதான் கிரக்ஸ் சரியா. இதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. என்னன்னா வந்து
northwest corner method, minimum row cost method, minimum column cost method, minimum cost matrix, ஓஜல் அப்ராக்சிமேஷன் மெத்தட், இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் நிறைய இருக்கு. இதுல நார்த் வெஸ்ட் கார்னர் அப்படின்ற மெத்தட் இப்ப நம்ம பார்க்க. நார்த் வெஸ்ட் கார்னர்ன்றது வந்து 12th ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து எடுத்திருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு குட்டி 5 பேசிக் சம் எடுத்திருக்கேன். அதுல இருந்து இங்க டிராவல் பண்ணலாம். இப்போ feasible solution சில டெர்மினாலஜிஸ் இருக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சில கான்டெக்ட்ல டெர்மினாலஜிஸ் இருக்கும். அந்த மாதிரி feasible solution அப்படின்றது எப்படின்னா, என்னோட கன்ஸ்ட்ரெயின்ட், எனக்கு இருக்கிற பாட்டில் நெக்ஸ், எனக்கு இருக்கிற பிரச்சனைய சால்வ் பண்றதுக்கு நான் ஃப்ரேம் பண்ற ஒரு குட்டி ஒரு ஸ்டேட்மெண்ட்ன்றது தான் feasible solution அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக் feasible solutionன்றது அப்படின்னா, if it contains more a feasible solution is called as a basic feasible solution when எம்னா ஒன்றும் இல்லை கண்ணா, ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, என்னன்னா காலம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னோட நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ், ஓகே, இட் இன்வால்வ்ஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் -1 அலோகேஷன்ஸை வந்து பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஆப்டிமல் ஃபீஸிபிள் சொல்யூஷன்னா என்ன அர்த்தம்னா, எந்த சொல்யூஷன் எனக்கு கம்மியான காஸ்ட்டை கொடுக்கறதோ அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? ஆப்டிமல் சொல்யூஷன். ஓகே, அப்புறம் அதே மாதிரி நான் டீஜெனரசி அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்டிமல் சொல்யூஷனுக்கு ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஸ்டெப் 1 இதுதான் சம். ஞாபகம் இருக்கா மித்ரா உங்களுக்கு? நீங்க படிச்சிருக்கீங்களா பிசினஸ் மேக்ஸ்ல? அது அப்படியே ரீகேப் பண்றேன். அதுல இருந்து அப்படியே நம்ம அடுத்த சம் போலாம். ஏபிசி, இப்போ ஏபிசினா அதாவது என்னன்னா சப்ளை இருக்கு, டிமாண்ட் இருக்கு. ஓகே, என்னோட அந்த சப்ளையும் டிமாண்டையும் நான் எப்படி நான் வந்து பிளே அரவுண்ட் பண்றேன் அப்படின்றது தான் வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸ்டெப் 1, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 எப்படின்னா, சப்ளையும் டிமாண்டும் மேட்ச் ஆகிறதான்னு பார்க்கணும். அதாவது சப்ளை எவ்வளோ? 5, 8 + 5 13 17 14, ஸோ 34. சப்ளை மேட்ச் ஆகுறது. டிமாண்ட் பார்த்தீங்கன்னா டிமாண்டும் மேட்ச் ஆகுது. ஸோ ஸ்டெப் நம்பர் 1, ஓகே, டோட்டல்ஸ் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஷுட் எக்ஸாக்ட்லி மேட்ச். ஸ்டெப் நம்பர் 2 என்னன்னா, இப்போ சப்ளை வந்து 5 இருக்கு கண்ணா, டிமாண்ட் வந்து 7 இருக்கு. இது என்ன சிச்சுவேஷன் நினைக்கிறீங்க மித்ரா? சப்ளை 7 இருக்கு, 5 இருக்கு, டிமாண்ட் 7 இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோன்றது? சப்ளை 5 இருக்கு. அப்படியா? இப்போ எப்படி இருக்கு? சப்ளை 5, டிமாண்ட் 7. வாட் இதுல இருந்து என்ன இன்ஃபரன்ஸ் கிடைக்கிறது? அப்போ வந்து எனக்கு டிமாண்டை விட சப்ளை கம்மியா இருக்கு. நான் என்ன சப்ளை பண்ணிருக்கேனோ அதுதானே நான் அலோகேட் பண்ண முடியும், கரெக்டா? ஸோ நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட்னா என்ன அர்த்தம்னா, நார்த் வெஸ்ட், இந்த இடம் தான் நார்த் வெஸ்ட். இந்தியால எது நார்த் வெஸ்ட்? இந்தியா மேப்ல மித்ரம் ஜம்மு காஷ்மீர் நார்த், ஒன்லி நார்த், நார்த் வெஸ்ட். நீங்க இப்ப போர்க்களமா இந்தியா மேப்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு தெரியுமா போர் ஒத்திகை சென்னையில? உங்களுக்கு எல்லாம் சொல்லிருக்காங்களா? ஸோ 5 அலோகேட் பண்ணணுன்றது இங்க ஒரு டப்பா மாதிரி போடணும். ஓகேவா? இப்போ 5 அலோகேட் பண்ணானா இங்க சப்ளை ஓவர் ஆயிடுமா? இங்க டிமாண்ட் இன்னும் 2 பெண்டிங்கா இருக்கும், கரெக்டா? கரெக்டா மித்ரா? புரியுதாடா? ஓகே. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க 0 0 ஆயிடுதா? இப்போ இங்க பாருங்க, இங்க வந்து ஸ்டெப் நம்பர் 3, . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3 . 3
இங்க வந்து 8 இருக்கு. ஓகே, இங்க 2 டிமாண்ட் இருக்கு. இங்க என்ன பண்ணலாம் மித்ரா? 2 இங்க அலோகேட் பண்ணிடலாமா? இந்த ஏக்கு இந்த சைடுல. அப்ப இங்க 2 minus 2 0 போயிடுமா? இங்க என்ன ஆயிடும்? 8 minus 2 6 வந்துருமா? கரெக்டா? புரியல மித்ரா, புரியுதா இல்லையா? புரியலையாடா மித்ரா? என் வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இந்த சம் பாடுறோம். இந்த சம் கொஞ்சம் D1 D2 ஓகே அவைலபிலிட்டி ரெக்குயர்மெண்ட் மேட்ச் ஆகுது. இங்க பாருங்க, இங்க 14 இருக்கு, இங்க 6 இருக்குடா. டிமாண்ட் வந்து கம்மியா இருக்கு. ஆமா, ரெக்குயர்மெண்ட் வந்து 6, டிமாண்ட் கம்மியா இருக்கு. அவைலபிலிட்டி அப்போ இந்த டிமாண்ட ஃபுல்லா இங்க அலோகேட் பண்ணிடலாமா? 6. அப்ப இங்க 0 ஆயிடுமா? அப்புறம் அதே மாதிரி யோசிங்க. அப்ப இங்க ரிமைனிங் என்ன வரும்? 14 minus 6 8 வருமா? இப்ப இங்க பாத்தீங்கன்னா சாரி 8 இருக்கும். இங்க வந்து 10 இருக்கும். 10 இருக்கு. ஓகே, 8 இருக்கு, 10 இருக்கு. அப்ப இங்க சப்ளைய ஃபுல்லா அலோகேட் பண்ணிடலாமா D2ல? பேலன்ஸ் 2 இருக்குமா? இங்க 2 இருக்கும், இங்க 0 ஆயிடுமா? கரெக்ட்டா? இப்போ இங்க 14 இருக்கு, இங்க 2 இருக்கு. இங்க 2 அலோகேட் பண்ணிடலாமா? சோ அப்ப பேலன்ஸ் இங்க 12 இருக்கும். சூப்பர். அப்ப இங்க 12 இருக்குன்னா இங்க 12 இருக்கு, 15 இருக்கு. சாரி சாரி சாரி. ஆமா, பேலன்ஸ் ஒரு நிமிஷம்டா. இங்க பேலன்ஸ் வந்து 14 இருக்கும் செல்லம். 16 இருக்குல்ல முன்னாடி. சோ 2 போச்சுன்னா 14. சோ போயிடுதா? அப்போ 14 இருக்கு. ஆ, ஆமா, இங்கேயும் 0 ஆயிடும். இப்போ இங்க 14 இருக்கு, 15 இருக்கு. கரெக்ட்டா? இங்க 14 அலோவ் பண்ணு. இங்க 1 வந்துருமா? அப்போ இங்க 0 ஆயிடுமா? அப்புறம் இங்க பாரு செல்லம். இங்க வந்து 5 இருக்கு, 1 இருக்கு. இங்க 1 அலோகேட் பண்ணிடலாமா 6க்கு மேல? ஸ்- ஆ சோ இங்க இருக்கு. அந்த 4 இங்க அலோகேட் பண்ணிடலாம். அவ்வளவுதான். சிவா, உங்களுக்கு ரீகலெக்ட் பண்ண முடியுதா சிவா? ஓகே ஓகே. சோ ஃபைனலா என்ன ஆகும்னா, இப்ப ரெக்குவயர்மெண்ட் டிமாண்ட் இங்க 0 0 ஆயிடும் மித்ரா. சோ இதுல என்ன பண்ணுவோம்னா, இந்த அலைன் பண்ணிருக்கோம்ல 6, அந்த செல்ஸ் அலைன் பண்ணிருக்கோம்ல, அதை அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 6 into 6 plus 8 into 4 plus 2 into 9 plus 2 into 1 plus 6 into 1 plus 4 into 2 will become your 102. இதுதான் உங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். புரியுதா? So question எப்படி கேட்பாங்கன்னா, determine a initial basic feasible solution to the following transportation problem using northwest corner rule அந்த மாதிரி கேட்பாங்க. So your transportation basic feasible solution என்ன? 130 100 102 rupees ன்னு அர்த்தம். புரியுதா? இப்போ இங்க பாருங்க கண்ணா, எக்ஸாம்பிள் 2 பாருங்க. A company has 3 factories O1 O2 O3. 3 ஃபேக்டரி இருக்காங்க. அவங்களோட டெய்லி ப்ரொடக்ஷன் வந்து 7 9 18 யூனிட்ஸ். 4 வேர் ஹவுஸ் வச்சிருக்காங்க, D1 D2 D3 D4. அவங்களோட கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து 5 8 17 14 யூனிட்ஸ். Cost per unit of material of transporting the material from O1 to 4 houses are 19 30 50 10. O1 லேருந்து 4த்துக்கு போற டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், அதாவது இந்த ஃபேக்டரியிலேருந்து இந்த டெஸ்டினேஷன் போனோம்னா 19 ரூபாய். ஓகேவா? இந்த ஃபேக்டரியிலேருந்து பர் யூனிட் மெட்டீரியல் காஸ்ட் பர் யூனிட் ஓவன்லேருந்து டெஸ்டினேஷன் 2க்கு போனோம்னா 30 ரூபாய். இது வந்து 50 ரூபாய் 10 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி O2க்கும் சொல்றாங்க, O3க்கும் சொல்றாங்க. என்னோட டோட்டல் வந்து சப்ளை அவைலபிலிட்டி எவ்வளோ? மொத்தமா என்னோட டெய்லி ப்ரொடக்ஷன் நான் டெய்லி எவ்வளோ பண்றேன்? 7 9 13. ஆனா என்னோட
பேசிக்கா கெப்பாசிட்டி ஆஃப் தி ஸ்டோரேஜ் எவ்வளோ? 5, 8, 7, 14. இதுதான் வந்து கெப்பாசிட்டி ஆஃப் தி ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ் இது வந்து என்னோட டெய்லி ப்ரொடக்ஷன். ஓகேவா? இப்போ அவன் என்ன சொல்றான்னா நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் படி இந்த சம்ம ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? டோட்டல்ஸ் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஷுட் எக்ஸாக்ட்லி மேட்ச். அப்பனா என்ன? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க 34, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க 34 கிடைக்கும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிடுது. இப்போ அடுத்தது ப்ரொடக்ஷன் 7, ஆனா கெப்பாசிட்டி ஆஃப் தி ஸ்டோரேஜ் வந்து 5 தான் இருக்கு. அப்போ இந்த 5 வந்து இந்த இதுல அலோகேட் பண்ணிடலாம். கரெக்டா? இந்த D1ல இப்போ அலோகேட் பண்ணோம். ஏன்னா நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் D1ல நம்ம அலோகேட் பண்ணோம். அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? இங்க 2 இருக்குமா? கரெக்டா மித்ரா? அப்ப இந்த 2 D2ல அலோகேட் பண்ணிடலாமா? அப்ப இதுவும் 0 ஆயிடும், இதுவும் 0 ஆயிடும். கரெக்டா? இருங்க நான் போடுறேன். ஸோ 7 இருக்கு. ஃபர்ஸ்ட் இது 5 அலோகேட் பண்றீங்க. அப்ப இங்க என்ன ஆயிடும் மித்ரா? என் கூடயே சொல்லுங்க, நான் கேட்க கேட்க பதில் சொல்லுங்க. இங்க என்ன ஆகும்? 5 7ல 5 அலாட் பண்ணிருக்கீங்க. அப்ப இங்க என்ன ஆகும்? எங்க 2 பேலன்ஸ்? இங்க 2 பேலன்ஸ். கரெக்டா? அப்ப அப்ப இது நீங்க கம்பேர் பண்ணா 2 தானே இருக்கு. அப்ப 2 2. ம். அடுத்தது 9 6 இருக்கு. அப்ப 6 இங்க போட்டுலாமா? இப்ப அடுத்தது எப்படி பண்ணலாம்? சூப்பர். அப்புறம் அடுத்தது வெரி குட். 14 சூப்பர். அப்புறம் இங்கேயும் 4. அவ்வளவுதான்டா. சிவா நம்ம லக்கு தான் சிவா. திடீர்னு வந்துருச்சுன்னா பெஞ்ச்ல இருந்து எழுந்து கான்னு கத்துவேன் நானு. இந்த ஸ்லோப் ஆனா நாங்க படிக்கும் போது டிரான்ஸ்போர்டேஷன் வந்தது. எது சிவா? இல்ல இல்ல எது? சாரி சாரி, எது கேக்குறாங்க? ஆ கரெக்ட் கரெக்ட். ஓஜல்ஸ் அப்ரோக்ரேஷன். கரெக்ட் கரெக்ட். அதான் அதான் சிவா, எல்லாத்தையும் பாத்துக்கலாம். அதை இன்னும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கலாம். ம், ம். நம்ம சொல்ல முடியாது சிவா. ஆ ஈஸி ஆயிடும். ஆமா ஆமா, ஓஜல்ஸ் அப்ராக்சிமேஷன் வந்து இத ஒரு வாட்டி பாக்குறேன்னா அது ஒரு 3 வாட்டி பார்க்கணும் அவ்வளவுதான். அந்த ஸ்டெப்ஸ், அதுக்கு கண்டிஷன்ஸ் மட்டும் தனியா எழுதி தரேன் சிவா. ஓஜல்ஸ் அப்ராக்சிமேஷன் கொஞ்சம் நோட்ஸ் மாதிரி இப்ப எல்பிபி போட்டேன்ல, ஸ்டெப் 1 அந்த மாதிரி ஒரு 12 பாயிண்ட் இருக்கு. அந்த 12 பாயிண்ட் நீங்க அத சிம்பிளிஃபைடா எழுதி தரேன். அத பண்ணீங்கனாலே 95% ஒரிஜினல் அப்ராக்சிமேஷன் நீங்க இது பண்ணிடலாம். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புக் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுல வந்து நல்ல டீடைல்டா போட்டிருக்காங்க. அது பார்த்து உங்களுக்கு நான் சொல்லி தந்துடுறேன். இப்போ இதோட டோட்டல் தான் உங்களுக்கு வந்து அஹ், அதான் 15 அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கடைசியா
இந்த அமௌண்ட் வரும் 1015. Nineteen into 5 plus 30 into 6 plus 30 into 6 plus 40 into 3 plus 70 into 4 plus 20 into 14. அவ்வளவுதான் கண்ணா. ஓகேவா? ஸோ இதான் எக்ஸாம்பிள் 2. மினிமம் ரோ காஸ்ட் மெத்தட். வே மெத்தட் டீடைல்ட் ஆக்சுவலா. மினிமம் காஸ்ட் மெத்தட் வந்து அதாவது ஒரு சம்மையே எல்லா மெத்தடையும் சால்வ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? நான் மினிமம் காஸ்ட் மெத்தட் எப்படின்றத சொல்லித்தரேன். இப்போ இதுதான் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் ப்ராப்ளம். ஃபேக்டரி கொடுத்துருக்காங்க, அதோட கெப்பாசிட்டி டிமாண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நம்பர் ஆஃப் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு சப்ளை, அது பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் இந்த மேட்ரிக்ஸ். ஸோ இதுல வந்து லீஸ்ட் நம்பர் என்ன? இதுல 5. ஸோ அந்த 5ல இருந்து என்ன பண்ணிக்கணும்னா do the allocation for that, appropriately give effect for that cross code. Okay. ஸோ அந்த 5ல வந்து ஒரே நிமிஷம் சிவா. கேக்குது கீதா, கேக்குது கண்ணா. ஆ ஓகே சொல்லாம், சூப்பர். ஸோ ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் இந்த மேட்ரிக்ஸ் 5. இப்போ 5னா கெப்பாசிட்டி சிவா, இது எப்படி சிவா நம்ம மூவ் ஃபார்வர்ட் பண்ணினோம்? இது வந்து இதுதான் ரோ ரோ தான். இருங்க இருங்க, நான் ஒரே நிமிஷம் சிவா. நான் காலமும் ரோவும் கொஞ்சம் எனக்கு திடீர்னு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம், நான் பார்க்குறேன் சிவா, நான் பார்க்குறேன். ஒரே நிமிஷம் இருங்க, புக்கு சம்மான்னு பார்த்துக்கிறேன். ஒரே நிமிஷம். புக் சம் இல்ல. ஒரே நிமிஷம். இது வந்து அதுல ரெண்டு மெத்தட் இருக்கு மித்ரா, கீர்த்தனா. ஒன்னு மெத்தட் வந்து மினிமம் லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் ரோ வைஸ், மினிமம் காலம் லீஸ்ட் காஸ்ட் மெத்தட், அந்த மாதிரி ரெண்டு இருக்கு. இது மினிமம் லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் வந்து ரோ வைஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோ வைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல இதுல எது மினிமம் பார்த்தோம்னா ரோல 5. ஸோ இந்த 5ல தான் we have to do the allocation. இப்போ 25 இருக்கு, 30 இருக்கு. இல்ல எவ்வளவு allocate பண்ணுவோம்? 25 allocate பண்ணிடுவோம். கரெக்டா? அப்ப இதுல 0 ஆயிடும், இதுல 5 ரிமைனிங் இருக்கும். கரெக்டா? இப்ப அடுத்த ஸ்டெப் வந்தோம்னா ஆமா, அப்போ இந்த காலம் ஃபுல்லா உங்களுக்கு போயிடுமா? ஜஸ்ட் அதை எடுத்துடுங்க, நம்பர்ஸ் எடுத்துருங்க. அப்ப ரிமைனிங் எவ்வளவு வரும்? 688. அதுல ஒண்ணும் கிடையாது, இங்க 5 மட்டும் இருக்கு. அடுத்த காலம்ல பாத்தீங்கன்னா எது லீஸ்ட்? 5. ஸோ 5ல எப்படி 35 இருக்கு, இங்க 5 இருக்கு. கரெக்டா? அப்போ இங்க நம்ம வந்து 35, சாரி 35 40, சாரி 35 and 40 இருக்கு. ஸோ 5ல வந்து 35 இங்க அலோகேட் பண்ணிடுவோம். அப்ப ரிமைனிங் 5 வந்து இங்க போச்சுன்னா 35 5 ஆயிடும். அப்போ இங்க 5 5 50 வரும், இங்க 0 28 32 0 60 வரும்.
இது தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் எப்படின்னா, இப்போ நம்ம இங்க த்ரூ ஆயிடுச்சு, இங்கேயும் ஜீரோ அவுட் ஆயிடுச்சு, அதனால நம்பர்ஸ் எடுத்துடலாம். 8 8 11 9 இந்த டேட்டா தான் இருக்கு. இப்போ தேர்ட் காலம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துல லீஸ்ட் என்ன 7. ஸோ 7ல பார்த்தோம்னா 32 இருக்காங்க, 50 இருக்காங்க. ஸோ இதுல வந்து 32 நம்ம அலோகேட் பண்ணிடலாம். அப்போ 32 அலோகேட் பண்ணாக்கா இது ஜீரோ அவுட் ஆயிடுமா? அப்போ இங்க 50 மைனஸ் 32 எவ்வளோ 18 வந்துடும். இப்போ அடுத்த ஸ்டெப் எப்படின்னா, இப்போ இது ஜீரோ அவுட் ஆயிடுதா, அப்போ இந்த இதையும் எடுத்துடலாம். அப்போ இது மட்டும்தான் மிச்சமா இருக்கும். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா இதுல லீஸ்ட் என்ன 8. இப்போ இங்க வந்து ஆல்ரெடி 5 இருந்திருக்குமா, அதனால 5 அலோகேட் பண்ணா இங்க ஆயிடும் 0 ஆயிடும். இங்க ஆல்ரெடி 28 இருக்கு, 28ல 5 போச்சுன்னா எவ்வளோ 23. ஸோ 23 0 0 5 18 இப்படி வரும். இப்போ அடுத்ததுல எப்படி இருக்கும், இப்போ ஆல்ரெடி இங்க 0 பண்ணாலும் அங்க ஃபுல்லமா எடுத்துரும். அப்போ 11 9 இதுல ரெண்டுத்துல லீஸ்ட் என்ன 9. ஸோ 11ல ஒண்ணுமே கிடையாது, இங்க 9 தான் இருக்கு. அப்ப 9ல லீஸ்ட் என்ன, இதுக்கும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா 18, அதனால 18 அலோகேட் பண்றோம். அப்ப 18ல 23ல 18 போச்சுன்னா 5, இங்க 18ல 18 போச்சுன்னா 0. அப்ப இங்க என்ன ஆகும் 5 5 வருது. அப்போ இங்க 0 ஆயிடுதா, அப்ப இதே எடுத்துலாம். அப்போ 11ல 5 இருக்கு, அப்போ இங்க இங்க 11 இருக்கு, அப்ப திருப்பி இருக்கிற 5 இங்க அலோகேட் பண்ணி பண்ணானாக்கா 0 0 ஆயிடும். அப்பனா இது எப்படி எடுத்துட்டு போனோம்னா, இந்த ஸ்டெப்ல 25 into 5, இந்த ஸ்டெப்ல 35 into 5, இந்த ஸ்டெப்ல 32 into 7, இந்த ஸ்டெப்ல 8 into 5 40, இந்த ஸ்டெப்ல 18 into 9 162, இந்த ஸ்டெப்ல 11 5s are 55. ஸோ டோட்டல் என்னோட காஸ்ட் எவ்வளோ மொத்தமா ஆட் பண்ணும்போது 789. அதான் நான் போட்டிருக்கேன். ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் இன் த மேட்ரிக்ஸ் ரோ வைஸ். நான் மிஸ் பண்ணிட்டேன். அடுத்தது டூ அலோகேஷன் அக்கார்டிங்லி. அதாவது இந்த ஏன் நான் அந்த லீஸ்ட் நம்பர் இங்க செலக்ட் பண்றேன்னா, போன மெத்தட்ல என்ன நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட்ல எனக்கு நார்த்ல இருக்கிற நார்த் வெஸ்ட்ல இருக்கிற கார்னர் அந்த செல் செலக்ஷன்ன்றதுக்காக நான் நார்த் வெஸ்ட் கார்னர் பண்றேன். இங்க ரோ வைஸ் அதாவது எந்த செல்லுல நான் அதை அலோகேஷன் பண்றேன்றதை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அப்புறம் நம்மளோட நார்மல் கான்செப்ட் ஆஃப் சப்ளை அண்ட் டிமாண்டை பிளே ஆன் பண்ணிட்டே வந்தோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். appropriately give effect for demand and supply, cross the column such that it should be taken for calculation, it should not be taken for calculation. See once இங்க 0 எடுத்துன்னு வெச்சுக்கோங்களேன், இந்த காலம் நம்ம அடுத்த ஸ்டெப்ல எடுத்துக்கவே கூடாது, எடுத்து விட்டுறணும். ஓகேவா மித்ரா கீர்த்தனா? அதுதான் வந்து ரோ வைஸ். ஓகேவா? இப்போ நம்ம புக்ல பொறுத்த வரைக்கும் ஒரே சம்ம எல்லாத்துக்குமே வெஸ்ட் கார்னர் மெத்தட், மினிமம் காஸ்ட் மேட்ரிக்ஸ், அப்புறம் ஓஜல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட், எல்லாத்துக்குமே அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த சம்ம நான் ஃபர்ஸ்ட் ஒரு சம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இதையே நீங்க வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட்ல அப்ளை போட்டு பாருங்க. ஓகே, நாளைக்கு வேம் வந்து டீடைலா எடுக்க போறேன். ஓகேவா? வேமுக்குன்னு சொல்லிட்டு ஓகேவா, வேம் மெத்தட் கொஞ்சம் டீடைல்டா இருக்க போறேன் நாளைக்கு. ஃபுல்லாவே வேம் மெத்தட் தான். இது இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அப்படியே கவர் பண்ணிடுறேன். சரியா? நான் ஒர்க் அவுட் பண்ணிடுறேன், ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதை பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறேன். ஆனா வேம் மெத்தட்ல வந்து லைக் இதுல ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை மேட்ச் ஆகாது, இன்னொன்னு டிமாண்ட் அண்ட் சப்ளை மேட்ச் ஆகும். அந்த மாதிரி டைப்ஸ் இருக்கு. வேம் மெத்தட் நம்ம நாளைக்கு டீடைல்டா படிக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு ஹோம்ஒர்க் வந்து டில் டேட் எல்பிபி ப்ராப்ளம், நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட், அந்த எக்ஸாம்பிள் 2, 12th புக் சம்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, அது எல்லாமே போடணும். இப்போதைக்கு இதை ஹைட் பண்றேன். இது வரைக்கும் நீங்க 12th புக் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் ஆயிட்டீங்கன்னா டைரக்டா எக்ஸாம்பிள் 2 போட்டுருங்க. எல்பிபி ஹோல்ட் அவ்வளவுதான்.
y is equal to mx plus b, ஸ்லோப்ன்றது இங்க m ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இல்ல சிவா, அதெல்லாம் ஃபைனல்ல தான் சிவா வருது. இன்டர்வல்ல எதுவுமே இல்ல சிவா, இவ்வளவுதான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றதுதான். எந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றேன் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல? இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த டிவிடெண்ட் growth. இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பேட் டெட்ஸ். அப்புறம் நான் இன்னைக்கு ஒரு சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னேனே, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணா. அந்த 3 சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க. இந்த ஒரு 5 minutes மட்டும் பிரேக் எடுத்துட்டு we will